தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடியுடன் சமரசம் ஆனார். எடப்பாடியுடன் சமரசம் ஆனார் ஓபிஎஸ் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2016ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா காலமானார். செல்வி ஜெயலலிதா இறந்து ஒரு மணி நேரத்துக்குள் ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் கடிதத்துடன் கவர்னரை சந்தித்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இது சசிகலாவுக்கு தெரியாது. ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு சசிகலா அரசியல் களத்தில் இறங்கினார். சசிகலா ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டார். பின்பு அதிமுக பொதுச் செயலாளராக ஓபிஎஸ் முன்மொழிய அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பொறுப்பேற்றுக் கொண்டார். திடீரென சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி சட்டப்பேரவை அதிமுக தலைவராக சசிகலா தேர்வு செய்ய நினைத்தார். ஓபிஎஸ் அதனை புரிந்து கொண்டு சசிகலாவையே முன்மொழிந்தார். பின்பு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு விரைவில் தீர்ப்பு வந்துவிடும், சசிகலா முதலமைச்சராக முடியாது, தான் முதலமைச்சராக தொடர்வோம் என்ற நம்பிக்கையில் அவரே முதலமைச்சர் பதவிக்கு முன்மொழிந்தார். அதே போன்று தீர்ப்பு வந்தது. சசிகலாவுக்கு 4 ஆண்டு கால சிறை தண்டனை தீர்ப்பு வந்தது. சசிகலா அவர்கள் கவர்னரை சந்தித்து முதலமைச்சராக தன்னை பதவி பிரமாணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். கவர்னர் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் தான் இதற்கு காரணம் என்பதால் சசிகலா அதனை புரிந்து கொண்டு ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் தீர்ப்பும் வந்தது சசிகலாவுக்கு எதிராக. உடனடியாக சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் செய்தார் ஓபிஎஸ். சசிகலா ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கினார். ஆனால் ஓபிஎஸ்ஓ சசிகலா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அறிவித்தார். ஓபிஎஸ் பக்கம் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். சசிகலா முதலமைச்சராக முடியாது. தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை சசிகலா கூவத்தூர் நட்சத்திர விடுதியில் தங்க வைத்து இறுதியாக எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்வு செய்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சசிகலா சிறைக்கு சென்றார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டு தன்னுடைய அக்கால் மகன் டிடிவி தினகரனை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமித்துவிட்டு சிறைக்கு சென்றார். ஜெயலலிதா இறந்து போய் காலியான அந்த ஆர்கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார். அவர் வெற்றி பெற்றவுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை டிடிவி தினகரனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஒப்பந்தம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணினார். என்னவென்று சொன்னால், தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அனைவரையும் கூட்டி டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து ஓரங்கட்டினார். ஆட்சியில் தலையீடு இல்லாதவாறு செய்தார். மேலும் பாஜகவிடம் சரணடைந்தார். ஓபிஎஸும் பாஜகவின் சரணடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஓபிஎஸ்ஸையும் எடப்பாடியையும் கூப்பிட்டு சமாதானம் செய்தனர். இறுதியாக எடப்பாடியிடம் சமரசமானார் ஓபிஎஸ். சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லாது என்று அவர்கள் தெரிவித்துவிட்டு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டார். துணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி நியமிக்கப்பட்டார். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் அவர்களை நியமித்தார். ஆக ஓபிஎஸும் எடப்பாடி பழனிசாமியும் சமரசமானார்கள். சசிகலா 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பின்னர் ஆரம்பித்து சென்று விட்டார். அதிமுகவின் அந்த பதவிக்காலம் முடியும் வரை எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். இருவரும் கட்சியையும் ஆட்சியையும் நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு அதிமுக தோல்வி அடைந்த பின்பு மீண்டும் இருவரும் பிரிந்து விட்டனர்.